நமஸ்காரம். 2026 புத்தாண்டு பலன்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனாலும் இந்த வருஷம் நல்லா இல்லை, அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஓடுது. இந்த வருஷத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றம் நடக்க போகுது. 2025 மாதிரி சிக்கல்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் இல்லாம நிறைய விதத்துல நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி இந்த வருடம் தொடங்குற அந்த கிரக அமைப்பிலேயே தெரியும். இந்த வருஷம் தொடங்கும் பொழுது சந்திரன் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதே போல குரு பகவான் கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்தில் தனுசு ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் தன் நட்சத்திரத்திலேயே, அதாவது புனர்பூச நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். இது எல்லாமே விசேஷமான கிரக அமைப்புகள். அதே போல கேது பகவான் பூர நட்சத்திரமான மகாலட்சுமி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் வேளையில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. அப்ப இந்த கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே போல இந்த வருடம் புத்தாண்டு பிறக்கும் பொழுது பிரதோஷமும் அன்னைக்கு இருக்கிறது. அதே போல நேத்திரம், அதாவது பஞ்சாங்கம் பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்திரம் என்றால் பார்வை. அந்த பார்வையில 2 கண்கள் உள்ள நாளாக இந்த வருடம் பிறக்கிறது. அதே போல ஜீவன் என்பது ஒரு நாள் எவ்வளவு உயிரோட்டமா இருக்கு அப்படிங்கிறதை குறிக்கிறதுக்கு ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னு 3 விதம் உண்டு. அதுல இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2026 பிறக்கிற அன்னைக்கு ஒரு முழு வாழ்க்கை நாளாக இருக்கு. அப்ப நேத்திரமும் 2 கண்கள் உள்ள நாளாக, ஜீவனும் முழு வாழ்க்கை நாளாக இருக்கு. அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் அந்த நாளில் கிரக அமைப்புகளும் வலிமையாக இருக்கு. அதே போல் பிரதோஷமும் இருக்கு. அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரமும் இருக்கு, பரிபூர்ண ஜீவனும் இருக்கு. கேது பகவான் அமர்ந்திருப்பதும் பூர நட்சத்திரத்தில், குரு பகவான் அமர்ந்திருப்பது தன் நட்சத்திரத்தில், அதே போல் சந்திரன் அமர்ந்திருப்பது, உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில். இந்த விசேஷமான அற்புதமான இந்த கிரக அமைப்பில் தொடங்கும் இந்த ஆண்டு நிச்சயமாக வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தடைகளையும் நீக்கும். பல நபர்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு முடிவு தரும் விதத்தில் இந்த வருடம் இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் குருவின் வீடான மீன ராசியில் இருப்பதால் நிச்சயமாக புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நிம்மதி இல்லை, வேலை வாய்ப்புல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் அமோகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். நிறைய நபர்களோட நீண்ட கால தடை, நீண்ட கால கனவு, ஆசை எல்லாமே நிறைவேறும் விதத்துல இருக்கும். நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கூட குறைவா இருக்கும். ஏன்னா 2025ல கடன் அதிகரிச்சது, தொழில் வியாபாரத்துல மந்த நிலைமை, வேலை கூட நமக்கு நிலைக்குமா நிலைக்காதா, சம்பள உயர்வு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலை நிலைச்சா போதும், இன்கிரிமெண்டோ அல்லது ப்ரமோஷனோ இல்லைன்னா பரவாயில்லன்னு அனுசரிச்சு பல வேலை சுமையை கூட நீங்க சுமந்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் தத்தளித்தவர்கள் பல நபர்கள். நிறைய நபர்களுக்கு பணத்தால் வேதனை, நண்பர்களால், உறவினர்களால் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டது, நீங்கள் செய்த முதலீடுகளில் பெரிய வருமானம் இல்லை, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த இந்த 2025ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2026ஆம் ஆண்டை நம்ம சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக, நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் கிடைக்கும். அது வெற்றி தரும் விதத்திலும் அதிர்ஷ்டம் தரும் விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில என்னோட லைஃபை செட்டில் பண்ண வைக்க விதத்துல இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இந்த ராசி பலன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கும் நாளோட கிரக அமைப்பும் சரி, பிரதோஷம், நேத்திரம், ஜீவன் போன்ற எல்லாமே ரொம்ப 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 சிறப்பாக இருக்கு. இது போல ஒரு கிரக அமைப்புல ஒரு ஆண்டு தொடங்கினாலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம். இவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான இந்த புத்தாண்டு பலன்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி எந்த ராசி? மகிழ்ச்சி என்பது நமக்கு மட்டும் இருந்தா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், குடும்பத்தினருக்கும் சேர்ந்து இருக்கணும். அப்பதான் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு அசைக்க முடியாம நம்பக்கூடியவர்கள், ஆழமாக நம்பக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டுல 2 கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி, இன்னொன்னு டிசம்பர் 6ஆம் தேதி
தேதி, அதாவது வருஷ கடைசியில ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த 2 கிரக பயிற்சிகளையும், இந்த 2 கிரக பயிற்சியில கிரகங்கள் எங்கே அமர்ந்து என்ன வீட்டை பார்க்க போகுது, அந்த தன்மையும் வச்சுதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு முழுமையாக சொல்ல போறோம். அப்ப கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஒரு கால கண்ணாடியாக இந்த ராசி பலன் வீடியோ இருக்க போகுது. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு போய் காமிக்கும். நானும் நினைப்பேன் இந்த வீடியோவை நீங்க பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறதுக்கும், இது போல நிறைய வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் வெளியிடுவதற்கும் நீங்க லைக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி உங்களோட நண்பர்கள், உறவுக்காரர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பல பேர் பார்க்கும்படியும் நீங்க செய்யலாம். ஒரு அருமையான வருடம் மகர ராசிக்கு, அதுவும் 7.5 சனி முடிந்தும் இன்னும் அந்த வெற்றி, அந்த அருமையான பலன்களை நான் அனுபவிக்க தொடங்கலின்னு நிறைய மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கு எழுதி வச்சுக்கிங்க, 2026ஆம் ஆண்டு கடந்த 4 வருடத்துல எதை செய்யலையோ அதை செஞ்சு முடிக்க முடியும். எது உங்களுக்கு நடக்காம இருந்ததோ அது கண்டிப்பாக நடக்கும். தடையான விஷயங்கள் வேகம் எடுக்கும், கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், தொழில்ல பெரிய வளர்ச்சி ஏற்படுவதா இருக்கலாம், அல்லது திருமணம் கைகூடுவதா இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்து வருவது, நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு தீர்வை தருவது, அல்லது ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் நீண்டகால எண்ணம், ஒரு தேர்வில் கலந்து கொள்ளும் நீண்டகால ஆசை, ஒரு அரசு பணி, ஒரு தனியார் நிறுவனத்தின் பணி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இந்த எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெற்றி தரும் ஒரு ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. நடக்குமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு, புதுசா இந்த சேனலை பார்க்கிறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் கடந்த சில வருடமாகவே மகர ராசிக்கு நான் சொன்ன ராசி பலன்களை போய் பாருங்க. அதை விட இந்த வருடம் உங்களுக்கு பல்வேறு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது. காரணம், உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது கும்ப ராசியில் ராகுவும், 3ஆம் இடத்தில் அதாவது மீன ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானும், 5ஆம் இடமான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோகிணியிலும், உங்களுக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்திலும், 8ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் பூர நட்சத்திரத்திலும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனும் இடம் பெற்றிருக்கும் இந்த வேளையில் தான் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நிச்சயமாக தனவரவு தாராளமாக இருக்கும். பணம் சார்ந்த சிக்கல்களை எப்படியாவது சரி செஞ்சுக்கணும்னு சதா சர்வகாலமும் அதையே சிந்தித்து செயல்பட்டு அதில் வெற்றி அடைவீர்கள். அப்ப பணம் சார்ந்த, நிலம் சார்ந்த எந்த விதமான சிக்கலும், நீதிமன்ற வழக்கையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கான முழுமையான காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஐடி துறையா இருக்கலாம், அனிமேஷன் துறையா இருக்கலாம், அல்லது கணினியை வச்சு நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும், அது சார்ந்து நீங்க என்ன தொழில் இருந்தாலும் சரி, அதுல மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும். நிறைய ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவது, தங்களுடைய பிரான்ச் அதிகப்படுத்துவது, ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துற அந்த வேலையை செய்யலாம். அதே போல ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்க ஐடியில நீங்க ஹார்ட்வேர்ல இருக்கலாம், சாஃப்ட்வேர்ல இருக்கலாம், பிபிஓல வாய்ஸ்ல இருக்கலாம், நான் வாய்ஸ்ல இருக்கலாம், எல்லாத்திலையுமே ஒரு பெரிய வெற்றியை பெறும் காலம் இந்த கண்டிப்பா 2026 இருக்கும். அதே போல 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணம் சார்ந்த சிக்கல்கள், நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸ் வரல, அல்லது நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, உங்க சொத்தை யாராவது ஏமாத்திட்டாங்க, முன்னோர்களுடைய சொத்து நியாயமா வரல, அல்லது உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை, அல்லது அதுல ஒரு வழக்கு நடக்குதா, இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் உங்கள் ராசிநாதன். அப்ப கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும். 6 வயதிலிருந்து 60 வயது வரை நீங்கள் எந்த வயதில், எந்த துறையில், எந்த வேலையில், எந்த சர்வீஸ் செக்டார்ல இருந்தாலும் அதுல உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்கள் நீண்டகால கனவும் ஆசையும் திட்டமும் நிறைவேறும். மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மனதார வழிபாடு செய்ய வேண்டியது சனீஸ்வர பகவானை.
இப்ப வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஓம் சனி பகவானை போற்றின்னு போட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்கள். விசேஷமான ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய விசேஷ யாகத்தில் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்யப்படு உங்களுடைய எதிர்காலம் 2026ஆம் ஆண்டு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயமாக பெரிய அளவில் பெருக வேண்டும், குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவள வேண்டும் என்று உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல அர்ச்சனை செய்யப்படும். அப்ப அந்த அர்ச்சனை செய்யப்படும் வீடியோவும் நம்ம சேனல்லே ஒளிபரப்பு செய்யப்படும். அதுக்கு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு, இந்த வீடியோ, இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கு, இந்த வருடம் தொடக்கத்திலேயே உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான பாதையை தொடங்குவதற்காக அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில் ஒன்றாக இருக்கும் ஆலயத்துல அங்கே நடைபெறும் விசேஷ ஹோமத்தில் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கிற இந்த எண்ணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்பொழுதே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்குது, அதுவும் சந்திரன் உச்சம். அப்ப நிச்சயமாக உங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் ஒரு மளிகை கடை நடத்துறவங்க, அல்லது ஒரு பூ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உச்சம் தொடும் காலம். அப்ப உங்களோட தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, அல்லது ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக அந்த தொழில் நிறுவனத்தை உயர்த்துவது, அந்த வியாபாரத்தை பெருக்குவது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே போல உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்க எதை செய்யணும்னு இவ்வளவு நாள் திட்டமிட்டீங்க, எது நடக்கல, எந்த பள்ளி அல்லது கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைக்கல, என்ன கோர்ஸ்ல சேர்த்தணும் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். 6ல குரு இருக்கும் பொழுது நோய் தீரும், கடன் கட்டாயமாக தீரும். அப்ப இந்த வருடம் முதல் 5 மாதத்துல கடன் கட்டுவதற்கான வழி கிடைக்கும், கடன் கட்டுவதற்கான நிதி ஆதாரம் கிடைக்கும். அப்ப உறுதியாக இந்த 2026ஆம் ஆண்டு குருவினால் உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல தொழில் போட்டியாளரையும் வியாபார போட்டியாளரையும் உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கும், அவர்களை கையாளும் யுக்தியை நீங்கள் கண்டுபிடிக்கும் காலமாக அதை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி காணும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வருடம் பிறப்பதால் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏதாவது நேர்த்தி கடனை நிறைவேற்றணுங்கிற ஆசை, நீண்டகால எண்ணம், கனவு நனவாகும். அதுக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்காம இருந்தாலும் சரி, அல்லது அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் சரி, அல்லது அதற்கான பொருளாதார வசதி உங்களுக்கு இல்லாம இருந்தாலும் இது எல்லாமே கைகூடி வரும். குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெறும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். கேது என்பவர் தான் ஒருவருக்கு ஆன்மீக நாட்டத்தை தரக்கூடியவர். அப்ப கண்டிப்பாக இந்த கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே மகாலட்சுமியின் வழிபாடு மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ஒரு புதுசா தொழில் தொடங்குறோம், ஒரு லோன் வாங்க போறோம், அல்லது திருமணத்திற்கு முயற்சி செய்யறோம், அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறோம், ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனாலும் நம்மளோட ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இப்ப கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் எப்படி இருக்கு, நமக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய முடிவுகள் எடுப்பது எப்பவுமே நல்ல பலன்களை தரும். அப்ப கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தின்படி இந்த வருடத்தில் எதையெல்லாம் வேகமாக செய்யலாம், எங்கே சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்த வேதனைகள், துன்பங்கள், சிக்கல்கள், அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆண்டாக, சந்தோஷம் தரும் ஆண்டாக, அமைதி தவழும் ஆண்டாக உறுதியாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு பல்வேறு ஏற்றங்கள் தரும். உங்களுக்கு குடும்பத்துல அமைதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு ஃபிரிக்ஷன், சண்டை சச்சரவே குடும்பத்துல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் உங்களுடைய முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வார்கள். மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கும். முடிவெடுக்கும் பல விஷயங்களில் உங்களோட பங்களிப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் கருத்து கேட்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும்.
மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல எந்த விஷயத்திலும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். அப்ப ஏதாவது ஒரு புதிய கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ சேரணும் அல்லது புதிதாக ஒரு பாடப்பிரிவை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா இது சரியா, இது நமக்கு முடியுமா அப்படின்னு பார்க்கணும். யாரோ சொன்னாங்கன்னு, நண்பர்கள் சொல்றாங்கன்னு அல்லது நீங்க போய் சந்திக்கிற ஆசிரியர் சொல்றாங்கன்னு எடுக்காம உங்களுக்கு எது பிடிக்கும், இவ்வளவு நாள் உங்களோட கனவு என்ன, அதற்கு எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதை தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்து செயல்படுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவில் நிச்சயமாக உங்களுடைய நீண்டகால கனவு நனவாகும். அது மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ தேசிய அளவிலோ ஏதாவது ஒரு போட்டியில் கலந்து கொள்ளுங்கிற உங்களோட கனவு நனவாவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான தகுதி சுற்றில் நீங்கள் வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல எந்த செயல் செய்தாலும் நீங்க நேரடியாக தலையிடணும். இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக நீங்களே செய்யும் எல்லா முயற்சியும் இந்த வருடத்தில் வெற்றியை தரும். உங்களுடைய மனம் மகிழும், உங்களுக்கு சந்தோஷம் தரும் ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் உறுதியாக நடக்கும். விவசாயிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டம். வேலையாட்கள் பற்றாக்குறை நிலவும் இந்த காலகட்டத்தில் நவீன உபகரணங்களை, நவீன சாகுபடி முறைகளை பயன்படுத்தி உங்களோட விவசாயத்தில் ஒரு புதுமையை, ஒரு நவீன மயத்தை நீங்கள் புகுத்தி அதில் வெற்றி காண்பீர்கள். அதன் வழியாக விவசாயத்தின் மீதான தைரியமும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆண்டாக விவசாயிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உறுதியாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறப்பதால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படாத உங்கள் திறமை, உங்கள் மதிப்பு உயரும். நீங்க நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சு ஒண்ணுமே சக்சஸ் ஆகலன்னு நினைச்சா கூட இந்த காலகட்டத்தில் செய்யும் ப்ராஜெக்டுகள் கண்டிப்பாக மக்களின் மத்தியில் ஒரு பெரிய பெயரையும் புகழையும் பெறும். அதே போல் சோசியல் மீடியாவில் யூடியூபோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் இன்ஃபுளுசராகவோ அல்லது அதுல ஏதாவது வீடியோக்கள் வெளியிடக்கூடியவர்கள் அதை நீங்க உங்களுடைய முழு நேரமாக செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு சீனியர் சிட்டிசன்களுக்கு மிக 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 சந்தோஷம் தரும் ஆண்டு. நீங்க நினைத்த ஒரு ஆன்மீக பயணமோ நண்பரையோ உறவுக்காரங்களையோ நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வருடத்தை பொறுத்த அளவில் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கும். உங்களோட தடைகள் நீங்கும், உங்களுடைய தாமதங்கள் குறையும். உங்களுக்கு எதெல்லாம் சறுக்கலா இருந்துச்சோ அது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். நீங்க எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு பேப்பர் எடுத்து இந்த வருடத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டுருங்க. ஜனவரி 1ஆம் தேதியே அதை நீங்க தொடங்க ஆரம்பிங்க. உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். அது உடனடியாக நடக்கும். அது உறுதியாக உங்க வாழ்க்கையில் இருக்கும். அப்ப இந்த வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய நிம்மதியும் மிகப்பெரிய அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக தவழும். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் இந்த வருடத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தரும்னு நினைச்சா இப்பவே லைக் பண்ணிட்டு இதை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வழியா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.